வணக்கம். இன்னைக்கு நம்ம மேச ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அட்வைஸ். நம்மளுக்கு மேச ராசிக்கு இன்னும் 5 months தான் இருக்கு. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 7.5 சனி பிப்ரவரி 2025 ஸ்டார்ட் ஆயிரும் மேச ராசிக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ வேகமா ஒரு முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். நம்ம 6 months தான் இருக்கு, 7 months தான் இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலுமே குயிக்கா எடுங்க, ரொம்ப ஃபாஸ்டா எடுங்க. ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம்னே சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான டைம்ல நம்ம டக்குன்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் மூவ் பண்றது நம்மளோட புத்திசாலித்தனம் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அதனாலதான் நான் இப்பவுமே இன்டிமேட் பண்றேன். 5 months மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலுமே அந்த முயற்சியை ஒரு வேகமா எடுத்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு எடுக்கிற முயற்சியோட 4 மடங்கு வேகமா எடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஏன் அதுக்கப்புறம் கிடைக்காதா அப்படின்னா, அந்த டைம்ல 7.5 சனி டைம்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய தடை தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ அதனாலதான் நான் இந்த 5 months கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ 5 months மட்டும்தான் இருக்கு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க மேசராசிக்காரங்க. ஏன்னா நம்ம 7.5 சனியை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம மென்டலி, பிசிக்கலி, பினான்சியலி இது எல்லாத்துலயுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம அது கூட நம்ம ஃபைட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனாலதான் நான் இப்பவே எல்லா விஷயத்திலயுமே கரெக்டா இருக்க சொல்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆகட்டும், எல்லாத்திலயுமே கரெக்டா இருந்துட்டோம்னா நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம்னு சொல்றேன். சோ அது முக்கியமா மேச ராசிக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். சோ ஏன்னா பிப்ரவரி 2025 மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு மீன ராசிக்கு அப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது 7.5 வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும், ஏன்னா லார்ட் ஆஃப் 10 and 11 தான் சனி பகவான். அவர் பாதுகாதிபதி. அவ்வளோ நம்மளுக்கு ஒன்றும் நல்லது செய்ய மாட்டாரு. அவர் 7.5 சனியை ஸ்டார்ட் ஆகிறப்போ அவர் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்லி கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அந்த காரணத்தினால நீங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ, எவ்வளவு குயிக்கா ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமோ, அதாவது ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலுமே வீடு கட்டுறதாகட்டும், வெஹிக்கல்ஸ் வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், ஏதோ ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்றதாகட்டும், நெக்ஸ்ட் ஜாப் ஸ்விட்ச் ஆகிறதாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்ப பண்றது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னே சொல்லலாம். அப்ப பண்றப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய தடைகள், தடுமாற்றம் ஏற்படலாம். அதனாலதான் இப்பவே பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். குயிக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சோ அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். செப்டம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ். இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு ஜாப் இந்த மாதிரி கெரியரை டிசைட் பண்ற பிளானட் சாட்டர்ன் தான். அவர் தான் லார்ட் ஆஃப் 10 and 11. சனி தான் உங்களோட தொழிலை தீர்மானிக்கிறவர். ஸோ அவர் இப்போ 11th ஹவுஸ் கும்பராசியில் இருக்கிறாரு, வக்ரமா இருக்கிறாரு. வக்ரம்னா என்ன அப்படின்னா, வக்ரம்னா என்ன டீடைல்டா, சனி வக்ரம்னா என்ன, சனி நவம்பர் வரைக்கும் வக்ரத்துல தான் இருப்பார் கும்பராசியில. சோ நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா, நம்ம ஆல்ரெடி சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அது எந்த மாதிரியான பலன்கள் டீடைல்டா சொல்லியிருக்கேன். சோ வக்ரம் அப்படின்னா என்னன்னா, ஜென்ரலா பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு வக்ரம் அடைஞ்சதுன்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு நல்லது செய்யற கிரகம் வக்ரம் அடைஞ்சா வேகமா தீய பலன்களை செய்யும். அதே ஒரு கிரகம் தீய கிரகம் வக்ரம் அடைஞ்சது அப்படின்னா, நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் வக்ரம் அடைஞ்சது அப்படின்னா, அது நல்ல பலன்களை வேகமா செய்யும். இதுதான் அதோட கான்செப்ட். சோ ஓகேவா? சோ அதனால இந்த வக்ர காலகட்டத்தை செப்டம்பர் ஃபுல்லா சனி பகவான் வக்ரத்துல தான் இருப்பாரு. அந்த காலகட்டத்துல நீங்க நல்லா ஒரு 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 ஃபாஸ்டா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கு. ஜாப், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் ஆகட்டும். அது இல்லாம செகண்ட் ஹவுஸ்ல குரு பகவான் இருக்கிறார். அவர் யாருன்னா லார்ட் ஆஃப் 9 and லார்ட் ஆஃப் 12. சோ அப்போ அவர் தான் பாக்கியாதிபதியா வர்றார் மேசராசிக்கு. சோ அவர் நிறைய லக்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா குரு பகவான். சனி பகவான்கிற தொழில குடிக்கக்கூடிய கிரகம். சோ இந்த ரெண்டுமே தான் உங்களோட லைஃப் மேஜர் பிளே பண்ண போகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் அண்ட் பிசினஸ்ல. சோ அப்ப இந்த ரெண்டு பிளானட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க நெக்ஸ்ட் மூவ் ஆக முடியும்னு சொல்றேன். அப்ப குருவும் நம்மளுக்கு பிளஸ்ல தான் இருக்காரு. ஏன்னா குரு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு. சேட்டன் சனி 11th ஹவுஸ்ல இருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சைட்ல இருக்கிறப்போ இப்பவே எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் எடுக்கிறது நல்லது. அது பர்டிகுலரா இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்ல உங்களுக்கு ஒரு பலன்கள் சூப்பரா இருக்குன்னே சொல்றேன். ஓகேவா? எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை நீங்க வெற்றி அடைய வைக்கிறது அது உங்களோட, நீங்க அதை அவர் ஒரு அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பாரு, வாய்ப்பை தான் கொடுப்பாரு. பட் அதை
வந்து நீங்க வந்து அதை வெற்றி அடையிறது வந்து அது உங்க கையில தான் இருக்கு, வெற்றி அடைய வைக்கிறது வந்து. ஸோ அதனால வந்து குரு பகவான் வந்து நீங்க தோத்தாலுமே மீண்டும் 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 வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஜூபிட்டர் வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஸோ அதனால நீங்க ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், ஹைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மந்த்ல வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. ஒர்க் ரிலேட்டடா வந்து சூப்பராகவே இருக்கு இந்த மந்த்தை பொறுத்த வரைக்குமே. அடுத்து அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த மந்த் செட் ஆகலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த மந்த் சூப்பரா இருக்கு. அடுத்து பிசினஸாக இருக்கட்டும், பிசினஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் சில டைம் வந்து டல்லா போகும், சில டைம் அப்படி இருக்கும். பட் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது இல்லாம உங்களோட ராசி லார்ட் செவ்வாய் பகவான் வந்து 3rd ஹவுஸ்ல இருக்கிறாரு. அங்க இருந்துட்டு அவர் வந்து ஒரு கான்பிடென்ட்டை கொடுப்பாரு, ஒரு முயற்சியை வந்து ஒரு தைரியமா எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பாரு. அதனால வந்து நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல வந்து வெற்றி அடைவீங்க. ஸோ பிசினஸ் ஆகட்டும், ஜாப், மணி இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னே சொல்றேன். ஸோ வந்து அதை நீங்க தாராளமா எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் எடுக்கலாம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்றேன். ஸோ வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா மேசராசிக்கு வந்து செப்டம்பர் மந்த்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும் வந்து சுக்கிரன் வந்து 6th ஹவுஸ்ல இருப்பாரு. அங்க வந்து கன்னிராசி, அங்க வந்து சுக்கிரன் வந்து நீசம் அடைவாரு. அது போக கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல ஒரு 18 டேஸ் செப்டம்பர் 1 டு செப்டம்பர் 18 வரைக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, மேரேஜ் இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படலாம். ஸோ அதனால நீங்க உங்க பார்ட்னரோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா விட்டு கொடுத்து போங்க. ஒரு கான்வர்சேஷன் ஆர்குமெண்டா சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஸோ நீங்க வந்து அதை நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். தேவையில்லாத வாக்குவாதத்துல வந்து ஈடுபட வேண்டாம்னு சொல்றேன். அடுத்து ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா வந்து ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்டா இருந்த ஒய்ஃபா இருந்த ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மணி ரிலேட்டடா இஷ்யூஸ் ஏதாச்சும் வரலாம். அப்பப்போ வந்து தேவையில்லாம சங்கடங்கள் வரலாம், வீண் விவாதம் ஏற்படலாம். அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சில இடத்துல வந்து விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஸோ வந்து தேவையில்லாம ஒரு ஆர்குமெண்ட்டை வளர்த்த வேண்டாம், அது ரொம்ப நல்லது. ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க. அமைதியா இருந்துட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 18 டேஸ் வந்து கடந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கு, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அவர் வந்து 7th ஹவுஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். அது அவரோட ஓன் ஹவுஸ். ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவர் தான், ஏன்னா ஏன் சொல்றேன்னா சுக்கிரனுக்கு என்ன மாதிரியான ரோல்னா லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 7. ஸோ அதனால பொருளாதாரத்திலேயே சில சிக்கல்கள் வரும், தடுமாற்றம், தடை ஏற்படலாம். அடுத்து வந்து பார்ட்னர், நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பார்ட்னரோட ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால வந்து ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்களை 2 பேருக்குள்ள கிரியேட் ஆகலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைதியா போய்க்கிறது ரொம்ப நல்லது. வீண் வாக்குவாதத்தை வந்து தவிர்த்துட்டு நீங்க வந்து ஒரு ஓகே ஃபைன் அப்படின்ட்டு போயிட்டா இந்த டைம் பீரியட் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து இந்த டைம் பீரியட் வந்து கரெக்டான டைம் பீரியட் இல்லை. ஃபர்ஸ்ட் 18 டேஸ் மட்டும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கான ஃபேவரபிளான பொசிஷன் இல்லை. 6th ஹவுஸ்ல வந்து அவர் வந்து நீசமாகிறார். அது இல்லாம கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகி இருக்கிறப்போ வந்து அவர் இந்த மாதிரியான பலன்கள் தான் பண்ணுவார். என்னதான் வந்து குருவோட சப்போர்ட் 2nd ஹவுஸ்ல இருந்தாலுமே வந்து 18க்கு அப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே நல்லதுன்னு சொல்றேன். ஃபேமிலி ரிலேட்டடா எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாம இருக்கிற காலகட்டம் அப்படின்னா செப்டம்பர் 18க்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து கொஞ்சம் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், மேரேஜ்ல வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம்னே சொல்றேன். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். அடுத்து மேசராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்துட்டா மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா பர்டிகுலரா மாணவர்களுக்கு இந்த மந்த் உங்களோட ரூட் வந்து கிளியர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 1 டு செப்டம்பர் 16 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபிளான டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு யார் வந்து ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு அட்வைஸ் லைஃப்பை வந்து உங்களுக்கு யாரை வந்து மேல் எடுத்துட்டு போவா அப்படின்னா வந்து டீச்சர்ஸ் தான். நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஸ்கூல்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து அவங்க தான் வந்து உங்களுக்கு குருனா ஜூபிட்டர்னா யார், குருனா யாருன்னா உங்களுக்கு அவங்க வந்து அனுபவத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய வந்து ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க அவங்களோட அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்றப்ப அது உங்களுக்கு ஒரு சக்சஸ்ல போய் முடியும். 16th ஆஃப் செப்டம்பர் வந்து சூரியன் வந்து 6th ஹவுஸ்க்கு டிரான்சிட் ஆவாரு. அங்க வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. அடுத்து 23rd செப்டம்பர் 23rd வந்து புதன் வந்து 6th ஹவுஸ்க்கு டிரான்சிட் ஆவாரு. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட்
1 to 16 வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதாகட்டும், ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், ஏதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 to 16க்குள்ள எந்த முயற்சி இருந்தாலுமே எடுக்கலாம். தாராளமா அதுல வந்து சக்சஸ் ஆகலாம். கண்டிப்பா நல்ல டைமிங்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் வந்து 6th ஹவுஸ்ல என்டர் ஆகிறாரு. அங்க வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிற அப்படி. அடுத்து வந்து 23rd வந்து புதன் வந்து 6th ஹவுஸ்க்கு என்டர் ஆகும் அப்படி. இதனால என்ன சொல்ல வர அப்படின்னா, அப்பப்போ வந்து உங்களால 16க்கு அப்புறம் ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்க, இல்ல ஏதோ ஒரு ட்ரை பண்றீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அடுத்து வந்து உங்களுக்கு இது நம்ம கரெக்டான ரூட்ல போறோமான்ட்டு ஒரு ஐடியா வரலாம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். இந்த மாதிரியான காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ வந்து இந்த டைம் பீரியட்ல அப்போ நீங்க 16க்கு அப்புறம் ஏதோ ஒரு ட்ரை பண்ற மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து யாராச்சும் உங்களோட டீச்சர்ஸோட அட்வைஸ் படி நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்தா அதுல வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா வந்து குருவோட பார்வை வந்து 6th ஹவுஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தா நீங்களே உங்களோட ஓன் டிசிஷன் எடுக்காம உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் இப்படி பண்றேன், இந்த மாதிரி இது அப்ளை பண்றேன், இந்த மாதிரி நான் வந்து இதுக்கான அசஸ்மெண்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். மற்றபடி வந்து 1 to 16 சூப்பரா இருக்கு. மாணவர்களுக்கு ரூட் கிளியரா இருக்கு. ஸோ வந்து இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த 16 to அந்த எண்டு வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த தடுமாற்றம் இந்த மாதிரி நிறைய வரலாம். ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். நிறைய வந்து உங்களுக்கே வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம். இந்த மாதிரியான டைம்ல வந்து உங்களோட டீச்சர்ஸை கெட்டியா பிடிச்சிட்டு அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா வந்து உங்க லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போலானே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்களாகட்டும், இது மாதிரி எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. அது வந்து 1 to 16க்குள்ள பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணனா வந்து அது வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கலாம். இது பண்ணலாமா, இல்ல வந்து இது ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இல்லாம வந்து ஒரு ஆக்சிலேஷன்லேயே இருப்பீங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேணும். அப்படி அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, யாராச்சும் உங்களோட பெரியவங்க அண்ணாவோ இல்ல வந்து ஃபாதரோ யாராச்சும் ஒரு அட்வைஸ் எடுக்கணும், ஒரு டீச்சரோ யாராச்சும் ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு இதை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ் ஆகலாம். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாராச்சும் ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், அது பெர்ஃபெக்ட்டா நடக்கும். பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபேமிலி ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் வந்து செப்டம்பர் 1 to செப்டம்பர் 18 வரைக்கும் சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 2 and லார்ட் ஆஃப் 7 வந்து 6th ஹவுஸ்ல இருப்பாரு. ஆல்ரெடி கன்னிராசியில் வந்து நீசமாவாரு. கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறப்போ எந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களை வந்து நீங்க என்னதான் வந்து நல்லது சொன்னாலும் அதை வந்து கேட்டுக்க மாட்டாங்க. ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க என்ன செஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் வந்து நீங்க வந்து இதை வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த டைம் பீரியட் அப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களோட பார்ட்னர் வந்து புரிஞ்சுக்காம இல்ல, அந்த டைம் பீரியட் அப்படி அவங்களை வந்து கிரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஸோ இந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 18 days வந்து அப்படிதான் இருக்கும். எப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து தேவையில்லாம வாக்குவாதம் தான் கிரியேட் ஆகும். நீங்க பேச பேச திருப்பி ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது ரைட்டும்பாங்க, அவங்க சொல்றது அவங்க ரைட்டும்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆர்குமெண்ட் கிரியேட் ஆகலாம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன பர்சனல் அட்வைஸ் அப்படின்னா, நீங்க வந்து அமைதியா ஃபர்ஸ்ட் 18 days கடந்து போயிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஸோ வந்து நீங்க எதை கண்டுமே வந்து யோசிக்க வேணாம். நீங்களே வந்து ஒரு டைம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இப்படி நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே ஃபேமிலியில் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் காலகட்டம் தான், அதுக்கப்புறம் வந்து சரியாயிரும். ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாம வந்து வீண் ஆர்குமெண்ட்ல வந்து போக வேணாம், தேவையில்லாம ஒரு வாக்குவாதத்தை கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 18 days தான். அதுக்கப்புறம் வந்து 7th ஹவுஸ்க்கு வந்து சுக்கிரன் ஷிஃப்ட் ஆயிடுவார் 19th இருந்து. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்க என்ன சொன்னாலுமே வந்து அவங்க அப்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அடிவயிறு பகுதி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம் பாப்பா, ஏன்னா கேது இருக்கிறாரு. ஸோ இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படலாம். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்துக்கோங்க. என்ன யார் சொன்னாலும் கேட்கலனாலும் பரவாயில்ல, நீங்க அதை பெருசா மைண்ட் அளவில் எடுத்துட்டு போகாதீங்க. அது உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த காலகட்டத்தில் 18 days மட்டும் கொஞ்சம் பெண்கள் வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து தேவையில்லாம ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அடுத்து ஹெல்த்னு பார்த்துக்கிட்டா, மேசராசிக்கு இந்த மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா, பர்டிகுலரா செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இந்த மந்த்தை வந்து ரெண்டா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 15 days, நெக்ஸ்ட் 15 days பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 15 to 16 days வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது சுக்கிரன் 6th ஹவுஸ்ல இருக்காரு. நான் அவரை வச்சுதான் சொல்ல போறேன். 6th ஹவுஸ்ல இருக்காரு. அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன மைல்டான ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஹெல்த்ல. ஏதோ ஒரு ரீசன்னால ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரலாம். அது மெயினா பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சின்ன இஷ்யூஸ் வரலாம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி வரலாம். அதுக்கடுத்து அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால இந்த விஷயத்துல வந்து கேர்ஃபுல்லா இருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்.
முதல் 15 to 16 நாள். அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல வந்து சூரியன் வந்து 16th வந்து கேதுவோட வந்து கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் அவர் டிரான்சிட் ஆகி வந்து 6th ஹவுஸ்ல அது கன்னி ராசி. ஸோ அந்த டைம்ல வந்து சூரியன் யாருன்னா லார்ட் ஆஃப் 5, 5ஆம் அதிபதி அவர் தான் மேச ராசிக்கு. ஸோ அதனால என்னன்னா அவர் தான் ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஆளு, மைண்டும் அதுதான். ஸோ அதனால வந்து சூரியன் வந்து 6th ஹவுஸ்ல இருக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, மைண்ட் அளவுல சரி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி, எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பிசிக்கலி as well as மென்டலி வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி, எனர்ஜி ட்ரெயினா போச்சு, அதாவது போன்ல வந்து சார்ஜ் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்னன்னா லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த். ஸோ வந்து மேஜரா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. பர்டிகுலரா பாத்துட்டோம்னா இன்ஃபெக்ஷன் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில ப்ராப்ளம் வரலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல. அப்பப்ப சின்னதா மைல்டா கோல்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல வரலாம், ஃபீவர் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல வந்து ரொம்ப டயர்டு, ரொம்ப வந்து எந்த ஒரு வேல்யூமே வந்து ஆக்டிவா செய்ய முடியாது, எந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து ஆக்டிவா செய்ய முடியாம ரொம்ப சோர்ந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இதுதான் காரணம். ஏன்னா வந்து சூரியன் வந்து 6th ஹவுஸ்ல டிரான்சிட் ஆகிறப்போ அங்க வந்து அவர் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்து ரொம்ப டயர்டு என்ன நம்மளுக்குன்னு ஸ்ட்ரெஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஸோ வந்து ஹெல்த்தியும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி வரும் அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல வந்து வீனஸ் சுக்கிரன் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா தான் முக்கியமா இந்த மாதிரி பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல வரும். அப்படி வீனஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பெருசா எந்த பாதிப்பும் வராது. ஸோ உங்க சுய ஜாதகத்துல வந்து வீனஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வந்து வீக்கா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதை பொறுத்து தான் இந்த மாதிரி இந்த மந்த் வந்து உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து பெருசா வேறுபடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பெருசாலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்க இதுதான் முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமே. ஸோ பெருசா எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணலாம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ப்ராப்ளம் வரல, இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் வரல, கோல்டு மைல்டா வந்துட்டு போகலாம். ஸோ பெருசாலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்களே வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கிறப்போ எந்த ஒரு ஒர்க்குமே ஃப்ரீயா பண்ண முடியும். மெடிடேஷன் பண்ணுங்க, ஹெல்த் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்புறம் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம சேனலை பாக்குறீங்க, நம்மளோட வீடியோஸ் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு சொல்லுங்க. இது எனக்கு நடந்துச்சு அப்படின்லாம் போடுங்க. அப்பதான் 4 பேருக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.